பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாள் கூட நம்மளோட வேதத்திலிருந்து அவர் பேச போகிறார். வேதத்துல சங்கீதம் 23 அதிகாரத்துல 6 வசனம் ஸ்லாம்ஸ் சாப்டர் 23 verse 6 வேதம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். இங்க பார்க்கும்போது தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர போகிறது. ஆமென். என் வாழ்க்கையிலான்னு கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில தான் ஏசப்பா பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சாபங்கள் உங்களை பின்தொடர்றதா, இல்ல பாவ கட்டுல உங்களை பின்தொடர்கிறதா, இல்ல வியாதி உங்களை பின்தொடர்கிறதா? தம்பி, அநேக வருஷமாக ஜெனரேஷனாக சன்னதியாக எங்க குடும்பத்துல இந்த சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்குப்பா. இந்த வியாதி ஒருத்தர் போனா ஒருத்தர் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைத்து உங்க வாழ்க்கையில உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் அவருடைய கிருபை உங்களை பின்தொடரும். ஆமென். இது வரைக்கும் ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு மரண கற்றுகள் சூழ்ந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என் வாழ்க்கையில அநேக வருஷங்களாக இந்த சாப கற்று, இந்த பாவ கற்று என்று நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு அதை உடைத்து போகிறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில அவர் நன்மையினால் நிரப்ப போகிறார். அவருடைய கிருபை உங்களை பின்தொடர போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இது வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்காத நன்மைகளை பார்க்க போறீங்க. ஏன்னா அவர் உங்க வாழ்க்கை நன்மையும் கிருபையும் பின்தொடர போகுது. என்ன நன்மை? அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அதிசயங்கள், அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. இரண்டாவது, அவருடைய கிருபை உங்களை பின்தொடர போகிறது. உங்களை பாதுகாக்கிற கிருபை, உங்களை வழி நடத்துகிற கிருபை, உங்களை சுகப்படுத்துகிற கிருபை, உங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை, உங்களை சத்துருவிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்கிற கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த சொல்ற ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்கள் நன்மையின் கிருபை உங்களை பின்தொடரும். இனிமேட்டு உங்களுடைய சந்நிதி முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகளை, அவங்க பிள்ளைகளுக்கு சன்னதியா ஜெனரேஷனா இந்த வாக்குத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. பயப்படாதீங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையின் கிருபை உங்களை பின்தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, இசப்பா நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அன்று இசப்பா இந்த நாள்ல இருந்து இசப்பா எங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அப்ப உங்க நன்மை கிருபை எங்களை பின்தொடரட்டும் சொல்லலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாள் கூட கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இசப்பா நீர் எங்கள் சொன்ன வார்த்தையின்படி அன்று இசப்பா உன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை உங்களை பின்தொடர வார்த்தைபடி அப்பா, இது இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அன்றுப்பா நன்மைகள் பின்தொடரட்டும். அப்போ நம்முடைய கிருபை பின்தொடரட்டும். ஆண்டவரே, எல்லா சத்ருவின் கிரியைகளிலிருந்து, ஆண்டவரே எல்லா சாபத்திலிருந்து, எல்லா மரண கட்டிலிருந்து, எல்லா வியாதிலிருந்து இசப்பா இந்த நாள் இசப்பா சன்னதியா வந்த எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படுபடியா நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நாள் இருந்து ஆண்டவரே அப்பா ஒரு புதிய நன்மைகள், புதிய கிருபைகள் அவங்க வாழ்க்கையில் இசப்பா பின்தொடர ஆண்டவரே அப்பா அவங்க நன்மை காண கிருபை செய்தது ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா. அவங்களையும் அவங்க பிள்ளைகளை அவங்க சன்னதியை கத்த நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. உங்க நாம மாற்றம் ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.